ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சார்ட் ஒர்க் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் தீமில் பர்த்டே சார்ட்டு மேக் பண்ண போகிறோம். அதாவது எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு பர்த்டே வரும்போது அவங்களோட நேமை இந்த சார்ட்டில் எழுதி டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இந்த சார்ட் மேக் பண்ணுறோம். இதில் வந்து ஃப்ளவர் தீம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளவரில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி மந்த் வைஸாக நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம இதில் மேக் பண்ணலாம். அதாவது பூத்தொட்டி மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு ஒரு 12 பூத்தொட்டி வந்து நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது லேண்ட்ஸ்கேப்பில் மேலே ஒரு 6 ஃப்ளவர் வாஷி கீழே ஒரு 6 இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து 12 மந்த்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 6 பூத்தொட்டி வரைகிறதுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு பென்சிலில் நீங்கள் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மிஸ்டேக் எதாவது ஆனால் கூட நம்ம வந்து ஸ்கெட்ச்னால் வந்து எரேஸ் பண்ண முடியாது. அதனால் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனி கலர் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிவிடுங்க. இந்த பூத்தொட்டிக்கு மேலே ஒரு பூத்தொட்டிக்கு மேலேயும் ஒரு ஃப்ளவர் 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா ஒரு மந்த்து ஒரு பூத்தொட்டி அப்படின்னா 1 மந்த்து அந்த மாதிரி. ஸோ அந்த 1 மந்தில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்த்டே இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம கையிலேயே வரைஞ்சி கலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் இருந்தால் அதில் ஃப்ளவர் மாதிரி நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்கள்கிட்ட கலர் சார்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் கட் பண்ணி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். என்கிட்ட சார்ட் இல்லை, அதனால் நான் வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கலர் பேப்பரை எப்படி எடுத்தேன் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். கலர்ஸ் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் கலராக. ஸோ இதில் தான் வந்து இப்போது ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கலர் பேப்பரில் பென்சிலில் ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக சர்க்கிள் வராது எனக்கு, அதனால் நான் வளையல் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சர்க்கிள் பென்சிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசரில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா கலர்லேயும் ஒரு 2 கலர் இருக்கிற மாதிரி 2 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு பென்சிலில் பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து குட்டி குட்டியாக போட்டுட்டு எந்த மாதிரி ஃப்ளவர் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எனி டிசைன் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா கலர்லேயும் எனி கலர், ஏன்னா நம்ம நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே கலராக இருந்தால் நல்லா இருக்காது. குட்டி பசங்களுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் சார்ட்டு பார்க்கும்போது. அதனால் டார்க் கலராக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் கலர் ஸ்கெட்சில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கம் வச்சு ஒட்டாதீங்க, ஃபெவிகால் வச்சு ஒட்டுங்க. ஸோ தட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ்லேயும் நீங்கள் 1 ஃப்ளவர் 2 ஃப்ளவர் 3 ஃப்ளவர் வரைக்கும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒரு மந்தில் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா மந்த்துக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மந்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்த்டே இருக்கும், வேறு மந்த்ஸில் 3 ஸ்டூடெண்ட்டுக்கு கூட பர்த்டே இருக்கும். அதனால் ஒரு ஃப்ளவரில் 1, இன்னொரு ஃப்ளவரில் 2, இன்னொன்றுத்தில் 3 அந்த மாதிரி மிக்ஸ்டப்பாக வந்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இந்த பூத்தொட்டிக்கு வந்து கலர் கொடுக்கும்போது லைட் கலராக கொடுங்க. அப்போ தான் அது மேலே நம்ம நேம் எழுதும்போது மந்தோட நேம் எழுதும்போது கொஞ்சம் டார்க்காக தெரியும். அந்த ஃப்ளவர் மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எழுத போகிறோம். பூத்தொட்டி எல்லாமே மந்தோட நேம் வந்து ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி 12 மந்த்ஸோட நேமும் நம்ம எழுத போகிறோம். இதே மாதிரி மாண்டிசரி அண்டு ப்ரைமரி டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலேட்டடான சார்ட் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வர போகிறேன். நான் வந்து புதுசாக இந்த மந்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில். அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக எல்லா சார்ட் ஒர்க்குமே நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சார்ட்டு. இதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வச்சு நீங்கள் எந்த மாதிரி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை சுற்றி வந்து ஒரு கிளிட்டர் டேப் வச்சு வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். கலராக கிளிட்டர் டேப் போட்டுங்க. ஏன்னா நம்ம சுற்றி வரைகிறதுக்கு அதை டிசைன் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் கிளிட்டர் டேப்புன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.